அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட வசதி இருக்குது, ஒருத்தர்கிட்ட வசதி இல்லாமல் இருக்குது. ஆனால் இருக்கிறவங்க இல்லாதவங்கள பார்த்து கிண்டல் கேலி செய்யக்கூடாது. அது ஒருத்தர் இப்போ எப்படிங்கன்னா, இன்றைக்கி பாடுபட்டா தான் அவங்களுக்கு சாப்பாடு. பாடுபட்டு 1 கிலோ அரிசியும் கூட அன்றைக்கி தான் வாங்கிட்டு சாப்பாடு செய்வாங்க. அந்த மாதிரி நிலமையில் இருக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. அவங்கள பார்த்து கிண்டல் செய்யக்கூடாது. ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒருத்தருக்கு ரொம்ப வசதி இருக்குது, ஒருக்கு இல்லாமல் இருக்குது. இல்லாதவங்கள பார்த்து 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றாங்கன்னு கிண்டல். ஏன்னா அவங்க அந்த அரிசி வாங்கி சாப்பிட்றவங்க ரொம்ப நிம்மதியாக தான் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப வசதி படைத்தவங்க இருக்காங்கல்லங்க, அவங்களுக்கு தூங்கினா தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. ஆனால் அந்த 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றவங்க, கடையில் அப்பப்போ போய் பாடுபட்டால் தான் காசு, அப்பப்போ போய் வாங்கி சாப்பிட்றவங்க அருமையாக தூங்கி எழுந்திரிச்சு நல்லா இருப்பாங்க. அவங்கள பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படக்கூடாது. ஏன்னா இப்போல்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது. வசதி இல்லாதப்போ தான் கிண்டல் கேலி. வீடும் கூட இருக்காது, வீடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஏழையாக இருக்கலாம். அவங்கள பார்த்து வசதி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணக்கூடாது. அதே சமயம் அது மாதிரி இந்த வயசானவங்கள பார்த்து அப்படி நடிக்கிறா, இப்படி நடிக்கிறா, இப்படி ஆடுறா, அப்படி ஆடுறா, இப்படி கொழுங்குறா அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க மற்றவங்க? அவங்க சௌரியத்துக்கு இருக்காங்க. அதை மற்றவங்க கேலி கிண்டல் பேசவே கூடாது. அது பேசுனா அவங்களோட தப்பு. அவங்க ஆண்டவன் பார்த்துட்டு போகிறான். அவங்கவுங்க எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது ஆண்டவன்கிட்ட நம்ம எல்லா முறைகளும் சொல்கிறோம். அப்போ ஆண்டவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம கஷ்டம் எல்லாம் என்னென்ன எப்படி எந்த சூழ்நிலை எல்லாமே தெரியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியுங்களா? தெரியாது. அதனால் நம்ம அடுத்தவங்களை அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம போட்டு இப்போ டெய்லி நம்ம போட்டு அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க, அவள் அப்படி நடக்கிறா இப்படி நடக்கிறா, வயசாகி அப்படி போகிறா இப்படி போகிறாங்கன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அது நம்ம நினைக்கக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ காலையில் பார்த்தோம்னா, இப்போ எப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறோம். காலையில் பார்த்தோம்னா முன்னாடி நம்ம ரோட்டு முன்னால் வீட்டு முன்னால் நின்னோம்னா காலேஜ் போகிற பிள்ளைகள்லாம் ஆண்டி போயிட்டு வர்றேன் அப்படிம்பாங்க, அம்மா போயிட்டு வர்றேன் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம். நின்று பேசிட்டு தான் போவாங்க நிறையா பொண்ணுங்க. அந்த மாதிரிங்கும்போது ஒரு சந்தோஷம். ஆனால் மூஞ்சி முகரை இழுத்துட்டு ஒவ்வொருத்தர் போகிறாங்க பாருங்கள், அதை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. பேசுகிறவங்க கூட அத்தனை ஒரு கஷ்டம். வயசானவங்கள பார்த்துன்னா கிண்டலும் கேலி. இது நல்லா இருக்குங்களா? நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க வயசானவங்கள பார்த்தா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அவங்களோட உள் மனசில் எத்தனை காயங்கள் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. அதனால் இந்த கிண்டல் கேலி செய்கிறாங்கல்ல அடுத்தவங்கள பார்த்து, அது பண்ணாதீங்க யாருமே. ஏன்னா வயசானவங்கள பார்த்து பண்ணுறது ரொம்ப தப்பு. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க, எவ்வளோ சிரமத்தில் இருப்பாங்கன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது? நன்றி, வணக்கம்.